ஹாய் யுவர்ஸ், போன வீடியோவில் என் பொண்ணுக்கு எந்த அவசகுணமும் நடக்காது அப்படின்னு நந்தன் சொன்னதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இவளுக்கு அவசகுணம் எதுவும் நடக்காது, இவ தான் என்னோட பலம், இவ தான் என்னோட பலவீனம், இவ வாழ்க்கையில எந்த சோகமும் நான் வரவிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இதை பார்த்த சந்திரன் யோசிக்கிறாரு. அந்த நேரத்தில் சாணக்கியர் சந்திரன்கிட்ட சொன்ன காட்சி காட்டுறாங்க. நந்தனை தாக்குறதுக்கு முன்னாடி அவனோட பலத்தையும் பலவீனத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கோ, அவன் எதை நேசிக்கிறான்னா நீ தெரிஞ்சுக்கணும், அதைத்தான் நம்ம தாக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அடுத்த காட்சியில சந்திராணி இத பத்தி யோசனை பண்ற நேரத்துல நீங்க சம்பிரதாயத்தை திரும்பவும் செய்யுங்க அப்படின்னு நந்தன் சொல்றாரு. இதை கேட்ட நந்தனோட முதல் மனைவி, இந்த சம்பிரதாயம் ஒரு முறை நடக்கிறது, ஒரு அவசரம் நடந்துருச்சு, அதனால மறுபடியும் இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவந்திகாவும், நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம், நந்தினியோட கையில தீர்த்தம் பட்டுருச்சு, நீங்க தொடர்ந்து சம்பிரதாயத்தை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன் மேற்கொண்டு சம்பிரதாயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த மந்திரி பத்மநந்தன் சந்திரனோட வளர்ப்பு அம்மா தந்தையும் கூப்பிட்டுட்டு வந்ததை பத்தி சொல்றாரு. இதை கேட்ட நந்தனும் அவங்களுக்கு கூப்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவங்கள அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. நாங்க எந்த தவறு செய்யலையே, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சந்திரனோட வளர்ப்பு தாய் சொன்ன உடனே, இது என்னோட தாய் குரலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாகிறாரு. சந்திரன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு நந்தன் கேட்ட உடனே, அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, அப்படி அவன் என்ன தவறு செஞ்சான் அப்படி சந்திரனோட வளர்ப்பு தந்தை கேட்கிறாரு. இதை கேட்ட நந்தன், 2 தடவை மகளத்தை தாக்கிட்டு இப்பயும் அவன் தப்பிச்சு போயிருக்கான், மறுபடியும் அவன் வந்தானா உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வளர்ப்பு தாய் அழிச்சாங்க. அந்த நேரத்துல சந்திரன் ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு. வளர்ப்பு தந்தை, நான் உண்மையை தான் சொல்றேன், பொய் எதுவும் சொல்லல, அவன் எங்க போனான்னு தெரியாது, பல வருடத்துக்கு முன்னாடி அவன் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டான், இது வரைக்கும் நாங்க அவனை சந்திச்சதே இல்லை அப்படிங்கிறாரு. இதுக்கெல்லாம் நீதான் காரணம், அந்த குழந்தைய நான் அங்க இருந்து தூக்காது சொன்னேன், ஆனா நீ தான் தூக்கிட்டு வந்த, இப்ப பாரு அவன் பண்ண தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சந்திரன் அதிர்ச்சி ஆகுறாரு. நந்தினி, மலைக்கேது, நந்தன் இவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நந்தன் அதிர்ச்சி ஆயிட்டு, தூக்குனீங்களா, எங்க இருந்து தூக்குனீங்க, இந்த மாதிரிலாம் கதை சொன்னீங்கன்னா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் முடிவு பண்றீங்களா அப்படிங்கிறாரு. நான் உண்மையை தான் சொல்றேன், அவன் நாங்க பெத்த இல்லை, அவன் ஒரு மாட்டுத் குழுவத்துல இருந்தான், அங்கிருந்தா நாங்க எடுத்தோம், அதுக்கப்புறம் சாணக்கியருங்கிறவரு எங்ககிட்ட இருந்து அவனை கூப்பிட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறம் நாங்க அவனை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட நந்தன் யோசனை பண்றாரு. அதே நேரத்துல சந்திரனும் கேட்கறதுல உண்மையா இவங்க என்னோட அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே நந்தன், உன்னோட பையனாலும் சரி இல்லையாலும் சரி, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு சொல்லிடு, இல்லைன்னா அப்படின்னு சொன்ன உடனே நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நந்தன் காவலர்களை கூப்பிட்டு உங்க 2 பேரையும் சிறையில் அடைங்க அப்படிங்கிறாரு. அதே நேரத்துல மந்திரியும் கூப்பிட்டு, இப்ப இந்த நேரத்துல சந்திரன் எனக்கு வரணும் அப்படிங்கிறாரு. இடத்துல இருந்த சந்திரன் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, இத்தனை நாள் நான் ஒரு பொய்யை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, வேற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன், ஆனா என்னைய பத்தி உண்மையை இங்க தெரிஞ்சுக்க வேண்டியதாயிருச்சு, இவங்க என்னோட பெற்றோர்கள் இல்லைனா என்னோட உண்மையான பெற்றோர்கள் யாரு, அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.